ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே உங்களை வாழ்த்து வருகிறேன். ஒரு பாடலை கேட்டு இந்த ஒரு வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. திறமைன்னு சொல்ல, இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள்னு சொல்ல எனக்கென்று ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோப்பா. அல்லேலூயா. அந்த பாட்டை பாடுகிறேன், இதை போடுறேன், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. நானும் இல்லை, உங்க தயவு இல்லைண்ணா, உங்க தயவு. நானும் இல்லை, உங்க கிருபை உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. இன்னொரு வாட்டி அந்த கிருபையை நான் என்று சொல்ல பை ஜாக்சன் சாமுவேல் அவங்க கவர்லேருந்து அந்த பாட்டை பாடலாம். நாம் என்ன சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது, அவர் தான் எல்லாமே. அல்லேலூயா. அதுக்கான விளக்கத்தை ரெண்டாவது பார்க்கலாம். அல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. ஐ மீன், ஸோ இந்த ஃபோன் தான் ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன். ஒரு மாதம் முன்னாடி தான் ஒரு புது ஃபோனே வாங்கினேன். அது வரைக்கும் இந்த லைன்ஸ் விழுந்த இந்த ஃபோன் அது என் கண்ணு கூட வலிக்கும். அது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து தான் நான் அந்த வீடியோஸ்லாம் இந்த 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கிருபைனாலே இன்றைக்கு வரைக்கும் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. நான் எந்த நிலையிலுமே சோர்வாக இருந்திருக்கிறேன். ஆனால் ஏன் ஆண்டவர் இதுதான் தந்திருக்கிறாரு அப்படின்னு அந்த மைண்ட் செட்லேயே நான் இருந்தது கிடையாது. அல்லேலூயா. இதுதான் தந்திருக்கிறாரு அப்படின்னா சரி, அதில் செய்ய வேண்டியது தான். அல்லேலூயா. ஒரு உடஞ்ச ஃபோனில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு வச்சுருந்தாருன்னா அதில் தான் பண்ண வேண்டியது தான். அல்லேலூயா. அப்படி தான் எல்லாமே ஆரம்பித்தது. என்னுடைய செலவுகளுக்கே என்னுடைய நான் ஆஃபீஸு வேலைக்கு போகிறதெல்லாம் என்னுடைய செலவுகளுக்கே ஒழுங்காக பத்தாது. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வேலை தான். அப்படி இருக்கிற நிலைமையிலும் அவர் கிருபையினாலே அவருக்காக பண்ணக்கூடிய ஊழியமாக இருக்கலாம், அவருடைய வசனத்தில் நான் முதல்ல உண்மையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நான் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறது, அது 2 இதுலையுமே அவர் கிருபையினாலே நடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அவர் கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லைங்க. அவர் கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆண்டவர் ஏன் கம்மியான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார், ஏன் மற்றவங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார் அப்படின்னு நம்ம கேட்குறது நம்ம கேள்வி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளை அபிஷேகத்தை
ட்ரிகர் பண்றாரா? பயன்படுத்துறாரா? நம்முடைய அபிஷேகத்த கட்டி எழுப்புறாரா? நம்மளுடைய ஆவியிலும், அனல்லையும் நம்மள வைத்திருக்கிறாரா? அதுதாங்க பெஸ்ட் பொசிஷன் இந்த உலகத்திலே. அல்லேலூயா! இந்த உலகத்தில பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கலாம். பெரிய பெரிய லீடர்ஸு, பெரிய பெரியவங்க யார் யாரோ இருக்கலாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத அபிஷேகம் உங்களிடம் இருக்கிறது. அல்லேலூயா! உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அதே அபிஷேகம் உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா! அப்ப நீங்க அவரைப் போலவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா! ஆனா அவருக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்க வாழ்க்கைய நீங்க கம்ஃபர்டபுளா வாழ்ந்தீங்க. அதாவது ரொம்ப சொகுசா, ரொம்ப ஈஸியா சாதாரணமா உலகம் மாரி வாழ்ந்தீங்கன்னா, அந்த அபிஷேகத்த எழுப்ப முடியாது. உங்க வாழ்க்கைய அவரிடத்துல ஒப்பு குடுத்து, "ஆண்டவரே நீங்க என்ன எப்படி உடைச்சாலும் பரவால்ல, என்ன பயன்படுத்துங்க" அப்படின்னு சொல்லும் பொழுது தான், அவர் நம்மள அந்த அபிஷேகத்த கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா! ஏன்னா, அந்த அபிஷேகம் உடைந்து போன இருதயம் வழியா தான் அவர் நம்மை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து எப்படி உடைஞ்சிருந்தார் பார்த்தீங்களாங்க? லாசரு மரித்து போனான்னு கேட்ட உடனே, அந்த செய்திய கேட்ட உடனே மத்த எல்லாரும் அழுத உடனே அவரும் அழுதார். அவரால கண்ணீர அடக்க முடியல. அல்லேலூயா! அப்போ பாருங்க டக்குனு ஒருத்தன் மேல மனம் அ ஒருத்தன் "ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க" அப்படின்னு சொன்னோனே, அது என்ன மனதுருக்கத்தோடு தொட்டு அவனை சுகமாக்குகிற தேவன். அல்லேலூயா! அப்ப எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு உடைந்து போன இதயத்தோடு இருக்கிறார் பாருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதற்கு. அல்லேலூயா! அப்ப அந்த அபிஷேகம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் உடைந்து போனவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய மனசு உடைஞ்சிருக்கணும். ஆண்டவர் நம்மள யூஸ் பண்றதுக்காக. அல்லேலூயா! இந்த உலகத்தின் காரியத்த நான் உடைஞ்சு போயிருக்கிறேன். உடனே உலகத்துல உள்ள நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இல்ல நம்ம நல்ல டூர் போய் சுத்தி சந்தோஷமா இருக்கலாம். இல்ல நெறைய ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இல்ல கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட் இப்படி சுத்திட்டு இருக்கலாம். எதுவுமே அது வேற. அது உடைஞ்சு போய் அவங்க வாழ்றது வேற. அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. நம்ம கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது அவர் நம்மை உடைப்பார். அந்த இடத்துல அபிஷேகத்தினால நிரப்பி நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா! ஸோ இது வந்து நம்ம ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு டிப்ரஷன்ல நம்ம இல்ல. நாம அவருக்குள்ள அவர் எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு ரெடியா வச்சிருக்காரோ, அப்படி ரெடியா இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இந்த கொல்கத்தா அந்த கெத்செமனே தோட்டத்தில அவரு மிகவும் டிப்ரஷன்ல தான் இருக்கிறாரு. அவரால ஜெபம் பண்ண கூட முடியல. அவருடைய வேர்வையே ரத்தம் மாரி ஒழுகிறது கீழ. அவருடைய சீஷர்கள் என் கூட ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லும்பொழுது, அவங்க வரவே இல்ல. அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இயேசு மட்டும் தனியா போய் ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு அந்த பலன் கிடைக்கிறது. அதை அடுத்த நாள் சந்திக்கிறதுக்கான பலன் அவருக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா! அவரு அதுக்கப்புறம் சொல்லுகிறாரு, "பிதாவே நான் சிலுவைக்கு போகணுங்கிறது உங்க சித்தமானால் அப்படியே நடக்கட்டும்னு" சொல்லி கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா! இப்ப இந்த கீழ்ப்படிதல பத்தி தான் பார்க்க போறோம். அந்த சிலுவையின் கடைசி படி மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். ஒரு மனுஷனாக அந்த மனுஷன் இந்த உலகத்துல படக்கூடிய கஷ்டமெல்லாம் அவர் பட்டார். அல்லேலூயா! ஒரு மனுஷன் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தண்ணி குடிக்கணும், டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எல்லாமே பண்ணாதான் ட்ரெஸ் போட்டுருக்கணும். அது இந்த சூரிய வெப்பமா இருக்கட்டும், இல்ல இந்த பனிக்காலமா இருக்கட்டும், அதுக்கு தேவையான ட்ரெஸ் வேணும். இதெல்லாம் கரெக்ட்டா இருந்தா ஒரு மனுஷனால உயிரோடயே இருக்க முடியுங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த அவரு வாழ்ந்தாரு. இந்த நம்ம ஃபேஸ் பண்றது எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா! அப்போ அவர் கீழ்ப்படிந்தாரு. ஒரு மனுஷனாக வாழ்ந்து கீழ்ப்படிந்து காமித்தார். நாமும் கீழ்ப்படிவதற்காக. அல்லேலூயா! அ அப்போ எப்படி பாருங்க சீஷர்களுக்கும் இயேசுக்கும் இருந்த வித்தியாசம் அந்த கெத்செமனே தோட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தூங்கிட்டாங்க. இவர் தூங்கல. இவர் ஜெபம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா! இப்ப இவரு ஆவியில அபிஷேகத்தில நிரம்புகிறாரு. ஆனா அவங்க தூங்குகிறாங்க. அப்பதான் சொல்லுகிறார், "ஆவிய உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது" என்று. அல்லேலூயா! எனக்கு இதேபோல ஆவிக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி வெறி கொண்டு மாம்சத்துப்படி இருக்கிறவங்க பாருங்க, கிரிக்கெட்ல நல்ல ஷாட் அடிச்சு நல்லா விளையாடிட்டா ஒரு மாம்சத்துல ஒரு சந்தோஷம் வரும். துள்ளி குதிப்போம். ஆனா அது எதுக்குமே உதவாதுங்க. எதுக்குமே உதவாது. இல்ல ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு வச்சிருந்தா எதுக்குமே உதவாதுங்க. அது உலகப்பிரகாரமான காரியத்துல மத்தவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலாம். ஒருவேளை நல்ல வெயிட் தூக்கி ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அது உலகத்தோட அழிந்து போய்விடும். இல்ல வேற ஏதாவது நல்ல சாப்பிடுற திறமை, இல்ல நல்ல சாப்பாடு செஞ்சு குடுக்குற திறமை, எந்த திறமை இருந்தாலும் சரிங்க. மாம்சத்தின்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வாழ்றது, அது ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை. முதல்ல தேவனுக்குள்ள வாழ வேண்டும். ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா! 2வதாக நாம இந்த அதுக்குன்னு நம்மளும் நம்ம மாம்சத்த பார்த்துக் கொள்ள வேண்டியது தான். நகை வெட்டணும். இல்ல இந்த ட்ரெஸ்ஸு நமக்குன்னு தேவையான ட்ரெஸ் கரெக்ட்டா நமக்கு வாங்கிக்கணும். இல்ல நம்ம தேவையான பொருட்கள வாங்கிக்கணும். இல்ல நம்ம டெய்லி குளிக்கணும், சாப்பிடணும். இதெல்லாம் நார்மலா நம்ம செய்றதுக்கு ஆவியானவர் சொல்லி தருவார். அல்லேலூயா! ஆனா இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கக்கூடிய யுத்தத்த நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, உலக பிரகாரமாகவும் நீங்கள் ஃபெயிலியர் ஆகி விடுவீர்கள். அல்லேலூயா! அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜெபிக்கிறாரு. ஆனா சீஷர்கள் ஜெபிக்காம போறாங்க. ஆதலால் சீஷர்களால அடுத்த நாள்ல நிக்கவே முடியல. அந்த இடத்துல பாருங்க சீஷர்கள்
முந்தின நாள் நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அந்த இடத்துல யாராலையும் நிக்க முடியல. ஆனா இயேசு மட்டும் நின்னு அந்த சிலுவை வரைக்கும் போய் சிலுவையின் கடைசி மரண பரியந்தம் போய் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். காரணம் அந்த ஜெபம் தான். அல்லேலூயா! அந்த ஜெபத்துல பிதாவோட கனெக்ஷன் வச்சிருந்தார். அந்த கனெக்ஷன் மூலமாக அவருக்கு தேவையான பலன் கிடைத்தது. பரலோக ராஜ்யத்தின் சப்போர்ட் கிடைச்சது. தூதர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஹல்லேலூயா! நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனை தூதர்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் அந்த மலை மேல ஏறி அவ்வளோ தூரம் போனாரு. இல்லன்னா போயிருக்க முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தனியா தான் சுமந்தாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட், ஆவிக்குரிய ஒரு மண்டலத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஒரு பலன் கிடைக்குது. இந்த உலக பிரகாரமா ஒரு ஜூஸ் குடிக்கிறதை காட்டிலும் ஒரு அதிசயமான ஒரு பலன் கிடைக்கிறது. அந்த பலன் கிடைச்சதுனால தான் அவ்வளோ தூரம் மலை மேல ஏறி சிலுவை தூக்கிட்டு போனார். அல்லேலூயா! சாதாரணமான ஜூஸ் பலன் இல்ல. ஆவிக்குரிய ஒரு பலன் கிடைச்சதுனால. அல்லேலூயா! இன்றைக்கு இது எப்படி நம்ம லைஃப்ல நம்மளால தாண்ட முடியாத காரியங்கள் இருக்கலாம். செய்ய முடியாத விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுல நம்மை நடத்தி கொண்டு போகலாம். நாம பண்ண வேண்டியதெல்லாம் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டியது தான். அல்லேலூயா! அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில இன்னைக்கு நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். கீழ்ப்படிந்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனீங்கன்னா சாபம் அப்படின்னு. நெறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை தெரியல அப்படின்னாலுமே, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதது தான் அர்த்தம். தெரியலனாலுமே அதான் அர்த்தம். அல்லேலூயா! அ இப்போ அ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். முதல்ல வேத வசனத்தை கேள்விப்பட்டா தான், அது மேல விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்தா தான் நம்ம கீழ்ப்படிவோம். அல்லேலூயா! எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, எ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள லிஸ்ட் அப்படியே மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கும். அதில முக்கியமாக இந்த நோவா பத்தி பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலிகத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தேவ பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா! இப்போ இந்த நோவா பாருங்க, அவன் தேவன் சொன்னதை நம்புறான், விசுவாசிக்கிறான், அந்த பேழையை கட்டுறான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறதற்கு. அல்லேலூயா! தன்னுடைய குடும்பம் மட்டும் இல்ல, எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் அந்த பேழையை கட்டுறான். ஆனா வேற யாரும் அதை விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா! வேற யாரும் அதை நம்பவில்லை. இவன் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொண்டான். அதே பிள்ளைகளே, நம்ம விசுவாசம் வேணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ளணும். அதை கன்டினியூஸாக அதை தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கணும். அதை தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா! அதுதான் நமக்கு ஜீவன். இயேசுவின் வார்த்தை மட்டும் தான் நமக்கு ஜீவன். இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு ஜீவன் கிடையாது. அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, கேட்கிறவன் காது கொடுத்து கேட்க கடவன். தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வந்து ஜீவ தண்ணீரை வாங்கிக் கொள்ள கடவன். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிற பொங்கி பொங்கி வருகிற ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் நமக்கு இயேசுவின் வசனத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் டெய்லி. அல்லேலூயா! நமக்கு என்ன வசனம் தேவையோ அதை அந்த பைபிளை திறக்கும்போது டக்குன்னு அதை கண்ணில் காமிப்பார். அல்லேலூயா! ஒரு சில வசனம் நம்ம நிறைய வாட்டி பார்ப்போம். ஆனால் அது மனசில் இறங்காது. ஒரு சில வசனம் டக்குன்னு அந்த ஃபயர் ஆகும் நமக்குள்ள ஆவியில். அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கொடுப்பார். அதை நம்ம ஆவியில் நல்ல நிறைந்து அந்த வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டு அதில் தான் விசுவாசம் வளரும். அதனால நம்ம கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படுதலை மற்றவங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம். அல்லேலூயா! இவ்வளோ பெரிய ப்ராசஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொடுக்குறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், 3வது கீழ்ப்படுகிறோம், அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிறோம். அல்லேலூயா! இதுவே வேத வசனத்தை அறியாதவங்க அப்படின்னா அவங்க முதல்ல கீழ்ப்படியாதவங்களா போயிட்டாங்க. எல்லாருமே பாவிகளா தான் இருந்தோம். முதல்ல வேத வசனத்தை அறியாம கீழ்ப்படியாம போறாங்க. சில பேர் வேத வசனத்தை ஒருத்தவங்க சொல்லியும் கேட்டும் அதை விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அல்லேலூயா! எல்லாருக்குமே ஒரே தீர்ப்பு தான், ஒரே சைடு தான், கீழ்ப்படியாதவர்கள் அப்படிங்கிறதா. அல்லேலூயா! ஏன் அப்படின்னா, அந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் குடுத்தாரே. அந்த உலகத்துல வாழ்ற ஒரு சான்ஸ்ல எத்தனையோ விஷயத்த நீ கத்துக்கிட்டியே. எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்டியே. எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், எங்க போகணும், வரணும் எல்லாம் கத்துக்கிட்டியே. ஆனா ஏன் ஒரு சான்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து தன் இருதயத்தை தொறந்து இயேசுவுக்கு கொடுத்து, ஆண்டவரே நீங்க அவங்க வாழ்க்கையில வாங்க. என் வாழ்க்கைய என்னால பெர்ஃபெக்ட்டா வாழ முடியல. நான் பெர்ஃபெக்ட் இல்லாதவன் தான். அந்த உலகத்துல எவனா இருந்தாலும் அவன் பெர்ஃபெக்ட் இல்லாதவன் தான். ஆனா நீங்க என் வாழ்க்கையில வாங்க. நான் பெர்ஃபெக்ட் இல்லாதவனா இருந்தாலும் உங்க கிருபையினால என்ன நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது, அவர் கிருபை மூடிக்கொள்கிறது. நம் வாழ்க்கையில எல்லாமே அவர் பெர்ஃபெக்ட்டாக பண்ணி தருகிறார். அல்லேலூயா! தேவைக்கு ஏத்த மாரி என்னென்ன தரணுமோ தருவார். உடைஞ்ச ஃபோனா இருந்தாலும் அத வச்சு பயன்படுத்துவார். இல்ல இது ஒரு சாதாரண ஒரு பைக்கோ, சாதாரண ஒரு கார் இருந்தாலுமே நமக்கு தேவைக்கு அவர் நல்ல ஒரு கண்டிஷன்ல எல்லாம் தருவார். அல்லேலூயா! அவர் கிருபை மூடிக்கொண்டுச்சு அப்படின்னா, அதை விட ஆசீர்வாதமான, அதை விட பாதுகாப்பான வாழ்க்கை வேற யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா! இயேசுவின் கிருபை இருந்தது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது என்ற அர்த்தம். இயேசுவின் கிருபை இல்லை என்றால், உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எந்த பாதுகாப்புமே இல்லை அர்த்தம். அல்லேலூயா! கர்த்தர் நகரத்தை பாதுகாக்காவிட்டால் அந்த நகரத்தின் பாதுகாப்பு வேஸ்ட், விருதா. கர்த்தர் அந்த நகரத்தை பாதுகாத்தா தான் அந்த நகரம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும்.
ஹல்லேலூயா! இப்போ இது எந்த காலத்துல இருக்கிறது? நாம அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல அந்த 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை அதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தூதன் அ அ திராட்சை ஒரு கோலை எடுத்துட்டு அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 3ஆம் பட்டயத்தை 4ஆம் பட்டயத்தை எடுத்தான். அதில திராட்சையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் சேதப்படுத்தாது என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா! திராட்சை ரசம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஈரான் நாட்டில உள்ள அந்த கச்சா எண்ணெயை கிட்டத்தட்ட குறிக்கிறது. அத சேதப்படுத்துனா, உலகம் முழுக்க எண்ணெய் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, இது கிடைக்காது, அது கிடைக்காது, எல்லாமே பஞ்சம் வரும். அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் கிட்டத்தட்ட இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இதே போல ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கப்பட்டு போய் கொண்டே இருக்கிறது. அடுத்து எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். நாம சபை யார் யாரு இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்து ஆயத்தமா இருக்கிறோமோ, டெய்லி பரிசுத்தமா இருக்கிறோமோ, டெய்லி ஜெபம் பண்ணுகிறோமோ, டெய்லி அவரோட ஐக்கியமா இருக்கிறோமோ, அவங்க மட்டும் தான் ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் அவரோடு போக முடியும். அல்லேலூயா! ஒரு செகண்ட் கூட இயேசு கிறிஸ்துவ மிஸ் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் கூட இயேசு கிறிஸ்துவ விட்டு தூரமா போகாதீங்க. உங்க மனசுல எப்பவுமே கனெக்ஷன் அவரோடு இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில 2 நாளா ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அத போட்டு யோசிச்சு அப்பதான் யோசிச்சேன். நான் எப்பவுமே ஆண்டவர பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன வேற எதையோ பத்தி ரொம்ப யோசிக்கிறேன்னு யோசிச்சேன். என்னால இந்த வீடியோ பண்றதுக்கு கூட நான் எதுவுமே பெருசா ரெடி பண்ணல. வேத வசனத்தில ரொம்ப ஆழமா மெடிடேட் பண்ணி ரெடி பண்ணல. ஆனா ஒரு பாட்டு இந்த பாட்டு எப்பவுமே என் மனசுல ஓடிட்டே இருந்தது. இந்த நான் என்று சொல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. அதனால தான் அந்த பாட்டுலருந்து இந்த மெசேஜை நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே நமக்கு விசுவாசம் வேணும் அப்படின்னா, நாம் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அந்த வேத வசனம் வாசிக்கும் பொழுது விசுவாசம் வரும். 3வது நாம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே நான் இதுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நாம சந்தோஷத்தோடு அதை கீழ்ப்படிந்து அதை செய்ய வேண்டும். அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டும். சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஏன்னா நமக்கு தான் பைபிள் தெரியும். நம்மை கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தை அறிந்தவர்கள் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை எடுத்துக் கொடுக்கிறாரு. அத நம்ம தான் மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் தான் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! உலகத்துல எல்லாருமே பாவிகள் தான். மத்தவங்க எல்லாருமே இருள்ல இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வெளிச்சமாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா! யாருமே மடிந்து போவது தேவ சித்தம் அல்ல. இப்ப இந்த இடத்துல பாருங்க 1 பேதுருவிலும் அவர் அதான் சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் 1 பேதுரு 3:20 தேவன் அந்த பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த ஆவிகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! அந்த கீழ் பாதாளத்தில அங்கே இயேசு கிறிஸ்து அந்த உயிர் தெழுந்து போனதுக்கப்புறம் கீழ் பாதாளம் வரைக்கும் போகிறார் என்று அர்த்தம். அப்போ சொல்லப்படுகிறது. அதாவது கீழ் பாதாளம் அப்படின்னா, அ உலகத்தின் ஆழமான ஒரு பகுதி. அ தேவன் பரலோகத்தில தானே இருப்பாரு. கீழ எதுக்கு வரப்போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த இடத்திலும் எனக்கு ஆக்சஸ் இருக்கிறது. இதுவும் என்னுடைய கண்ட்ரோல்ல உள்ள ஒரு இடம் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் ஜஸ்ட்டு கீழ் பாதாளம் வரைக்கும் போகிறார். அங்கே அந்த வசனம் சொல்கிறது, அந்த ஆவிகள் கீழ்ப்படியாமல் போனவைகள். எப்போ தெரியுமாங்க? நோவா காலத்துல நோவா பொறுமையோட காத்திருக்கிறான். தேவன் சொன்ன மாரி பேழைய கட்டுறான். மழை வரும் சொல்றான். யாரும் கேட்கல. கடைசியில பேழைய கட்டி முடிக்கிறான். அவனுடைய குடும்பத்தார் மட்டும் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. தேவையான விலங்குகள் மட்டும் அந்த பேழைக்குள்ள போறாங்க. எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா! அப்போ அது என்ன காரணம்? கீழ்ப்படியாமல் போனாங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்கல. அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஹல்லேலூயா! நம்ம லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? இல்லையாங்கிறது வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஹல்லேலூயா! இந்த மாய்மாலமான இந்த கீழ்ப்படிதல் இந்த உலகத்துல இப்போ அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. வெளியில மட்டும் ஏதோ வசனத்தையோ ஏதோ ஒண்ணு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டோ, இல்ல வீட்ல ஒட்டிக்கிட்டோ, தேவனுக்கு பிரியமானவர்கள மாரி நடந்து கொள்ளலாம். பேசுறது கூட பயங்கரமா அப்படியே வசனத்த பேசுவாங்க. என் அளவுக்கு அ சி அ நான்லாம் அவங்க அளவுக்கு மத்தவங்க அளவுக்குலாம் பேசுவேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு சாதாரணமாக ஆண்டவரே எனக்கு நார்மலா நான் சும்மா இருக்கும்பொழுது எப்படி நார்மலா ஒருத்தவங்கட்ட பேசுவேனோ, அப்படிதான் இந்த வீடியோலயும் பேசுவேன். ஹல்லேலூயா! எனக்கு ஸ்பெஷலா இங்க ஒரு மாரி பேசி, அங்க ஒரு மாரி பேசுறது நமக்கு வராது. ஹல்லேலூயா! நமக்கு எப்படி எப்பவும் போல ஒரே மாரி பேசுறது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சதே. ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, அப்படி இந்த உலகம் மிகவும் வஞ்சனையில இழுக்கப்பட்டு போகிறது. தேவ பிள்ளைகளே, திரும்பவும் சொல்லுறேன். நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதவசனத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், வேத வசனத்தை கேட்கணும் டெய்லி. விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். எப்பொழுதும் ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருந்தா மட்டும் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா! அதுல பாருங்க அந்த பேழையில 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! அதாவது பாருங்க 100 வருஷம் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்த அவன் கண்களிலே காத்துக்கொண்டான். அவன் மனசுல காத்துக்கொண்டான். இப்படி ஒரு பேழைய கட்ட சொல்லியிருக்கிறான்னு சொன்ன அந்த ப்ராஜெக்ட்ட அவன் செய்து கொண்டே இருக்கிறான் பாருங்க லைஃப்ல. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம லைஃப்ல நாம ஆண்டவர் சொன்னத செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது, நம்மளும் லைஃப்ல ஒரு பெரிய பேழைய தான் கட்டுகிறோம். நம்ம தப்பிச்சு போறது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தாரும் தப்பிச்சு போவாங்க. நம்ம வீட்ல சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல சுத்தி இருக்கிறவங்க, யார் யார் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரோ, அவங்க எல்லாருமே நம்ம கூட தப்பிச்சு அந்த பேழைக்குள்ள பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா! நம்ம பேழைய கட்டணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும்.
அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக யார் யார் வரணுமோ வருவாங்க. வராதவங்க அவங்க போறாங்க. அத ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணி நீ பரலோகத்துக்கு வரமாட்ட அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. யார் யாருக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல யார் யாருக்கு உயிர குடுத்திருக்கிறாரோ, எல்லாருக்குமே ஆண்டவர் 2வது சான்ஸ் குடுத்திருக்கிறாரு என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், கீழ்ப்படிந்தவங்கள விசுவாசத்துக்குள்ளாகி அவங்க பாவத்த கழுவுறது ஆண்டவருக்கு ஈஸி. பாவத்துக்கு கழுவுறதுக்கான பலனை செஞ்சு விட்டார். ஆனால் அவருடைய வசனத்தை கேட்காம அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாமல் போறவர்கள எப்படி ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை கழுவ முடியும்? அல்லேலூயா. விசுவாசம் தான் மொத ஸ்டெப். எபிரேயர்ல அந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் தம்மிடத்தில் வருகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அதனால பாருங்க, வேத வசனத்தை கேளுங்க. மொத ஸ்டெப்பு விசுவாசம் தான். அல்லேலூயா. வாழ்க்கையில எந்த நிலைமையில இன்னைக்கு நான் அதனால தான் என் ஃபோன கூட காமிச்சேன். இந்த உடைஞ்ச ஃபோனு இந்த நிலைமையில இருந்து தான் இந்த ஃபோனால தான் இத்தனை 2 வருஷமாக வீடியோஸ் பண்ண முடிஞ்சது. இந்த ஃபோன் லிட்டரலி என்னால அந்த கண்ணு கூட வலிக்கும் அந்த லைன்ஸ் இருக்கிறனால. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அத நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில தான் இத்தனை நாள் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அண்டு லாஸ்ட் 1 மாசம் முன்னாடி ஒரு புது ஃபோன் வாங்கிட்டேன் ஆண்டவர் கிருபையினால. அல்லேலூயா. இதேபோலவே அவர் சொன்னத செய்து கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. நாம மட்டும் பாதுகாக்கப்பட போறதில்ல. நம்மை சுத்தி இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்பட போறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட போறார்கள். நாம அங்க கிளம்ப போறோம். இந்த உலகத்துல அந்திகிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்க போறது. அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு உயிரை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு உடுக்க உடை, எங்களுக்கு இருக்கிற இடம் எங்களுக்கு நீங்க தயவு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எப்பொழுதும் இப்படி கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. இப்படி கிருபை தயவு இல்லைன்னா நாங்கள் ஒரு வேஸ்ட் ஆண்டவரே. நாங்கள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க ஆண்டவரே. இப்படி கிருபை தாமே எப்பொழுதும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இப்படி அன்பினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி வசனத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. டெய்லி உங்களை வசனத்தை வாசித்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து வாசிக்க கிருபை தாங்க. அதுலேருந்து எங்களுக்குன்னு என்ன ஸ்பெஷல் வசனம் வச்சிருக்கிறீங்களோ அதை சொல்லித்தாங்க. அதோடைய ஆழத்தை சொல்லித்தாங்க. நாங்கள் அதை விசுவாசிக்க கிருபை தாங்க. அதன்படி நடந்து கொள்ள கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வசனத்தை கேட்டோம் அதன்படி செய்கிறவன் தான் அந்த கற்பாறையில் வீடு கட்டின அறிவாளிக்கு ஒப்பாருக்கிறான். வசனத்தை கேட்டோம் அதுபடி செய்யாதவன் மணல்ல வீடை கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். மழை வரும் பொழுது கற்பாறை மேலே வீடு கட்டினவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். மணலில் கட்டினவன் வெள்ளத்தோட அழிந்து போனான். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே கற்பாறையாக உம்மிடத்துல உண்மையில சார்ந்து நீங்க தான் ஆண்டவரே கண்மலை. அந்த கண்மலை உங்களை சார்ந்துக்குள்ள உண்மை பிடித்துக்குள்ள எங்களுக்கு இருப்பாங்க. எங்க வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாமல் போனால் நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. எல்லாமே எங்களோடு இருக்கிறது என்ற அர்த்தம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்கள் கம்மியா இருந்தாலும் நீங்க இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜீவன் கொண்டு வந்து விட முடியும். எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க இருந்தா அங்க ஜீவன் இருக்கிறது. நீங்க தான் லைஃப் ஆண்டவரே. நீங்க தான் ஜீவன் ஆண்டவரே. ஞான வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எங்க லைஃப்க்கு ஜீவனா இருந்து எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் தருகிற நன்றி. செத்து போன எந்த விஷயம் அந்த செத்து போன யார் வாழ்க்கை அந்த ஆண்டவர் ஜீவனை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நன்மைகள் பரிபூர்ணமாகட்டும். ஒவ்வொருத்தரும் போய் விசுவாசிக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொருத்தரும் வேதவசத்தை அறிந்து விசுவாசிக்கட்டும், வாசிக்கட்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிட்டோம் ஆண்டவரே. அறிகிற அறிவின் வாசனையை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அறிகிற அறிவின் வாசனை தான் நித்திய ஜீவன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உலகத்துல எவ்வளோ பேரும் பணக்கார வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பணக்காரனா இருக்கான், பதவி வச்சவனா இருக்கலாம். யாருக்கும் உங்களுடைய வசனம் தெரியாது ஆண்டவரே. உங்களுடைய வசனம் தான் நித்திய ஜீவன் தெரியாது ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அருமையான வசனத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வசனம் இருந்தால் எங்கள் மனசு சந்தோஷமா இருக்கும், எங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பணம் கம்மியாக இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய வசனம் எங்களுக்கு சந்தோஷமா வைத்துக்கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுடைய வசனத்தினால சகலத்தையும் தாங்கிறதுக்காக நன்றி. ஒரு செத்து போன டெட் பாடியாக இருந்தாலும் உங்களுடைய வசனம் போச்சுன்னா அது உயிரோடு வந்து விடும் ஆண்டவரே. அல்லேலூயா. லாசருவை எழுந்திருப்பான். இந்த எசேக்கியேல்ல உலர்ந்து போன எலும்புகளாக இருந்தால் அது உயிர் அடையட்டும்னு சொன்னால் உயிர் அடையும். அல்லேலூயா. நம்முடைய வசனம் போச்சுன்னா என்ன வேணால் அங்கே நடக்கும். எப்படிப்பட்ட செத்து போன காரியமும் உயிர் பெற்று எலும்பு ஆண்டவரே. அப்படிப்பட்ட வசனம் உலகம் எங்கும் பரவட்ட ஆண்டவரே. இப்படி நாம பயன்பெற்ற நாங்கள் உலகம் எங்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக வெளிச்சமாக இருக்க எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு உங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்றதுக்காக நன்றி. எல்லா நன்மைகளையும் தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.